இன்சுலினை சுரக்கும் உறுப்பு எது? ஆப்ஷன்ஸ்: பிட்யூட்டரி, கணையம், அட்ரீனல், தைராய்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் கணையம். ராமலிங்க அடிகளார் பாடல்கள் அனைத்தும் கீழ்கண்ட எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன்ஸ்: ஜீவ காருண்ய ஒழுக்கம், பெருமான் மாலை, திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம். இந்த கேள்விக்கான சரியான பதில் திருவருட்பா. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை வள்ளலார் அவர்கள் இயற்றிய ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1854 ஆண்டு, 1851 ஆண்டு, 1862 ஆண்டு, 1872 ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1854 ஆண்டு. ராமலிங்க அடிகளாரின் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன்ஸ்: வடலூர், கூடலூர், மருதவூர், மருதூர். இந்த கேள்விக்கு சரியான பதில் மருதூர். வள்ளலார் அவர்கள் தர்மசாலையை அமைக்க வடலூரில் மொத்தம் எத்தனை காணி நிலத்தை பெற்றார்? ஆப்ஷன்ஸ்: 80 காணி நிலம், 50 காணி நிலம், 100 காணி நிலம், 75 காணி நிலம். இந்த கேள்விக்கான சரியான பதில் 80 காணி நிலம். வள்ளலார் அவர்கள் எந்த ஆண்டு மக்களிடையே அறிவு நெறி விளக்க சத்தியஞான சபை ஒன்றை நிறுவினார்? ஆப்ஷன்ஸ்: 1823 ஆண்டு, 1865 ஆண்டு, 1857 ஆண்டு, 1872 ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1872 ஆண்டு. இந்தியாவில் அதிக மலைவாழ் மக்கள் வாழும் மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: இமாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம். இந்த கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம். ஒழிவில் ஒடுக்கம் என்ற நூலை வள்ளலார் பதிப்பித்த ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1834 ஆண்டு, 1874 ஆண்டு, 1851 ஆண்டு, 1865 ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1851 ஆண்டு. உலக புகழ்பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது? ஆப்ஷன்ஸ்: கிரீஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி. இந்த கேள்விக்கான சரியான பதில் இத்தாலி. வள்ளலார் அவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு ஆண்டுகள் எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1823 முதல் 1874, 1820 முதல் 1874, 1823 முதல் 1872, 1820 முதல் 1872. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1823 முதல் 1874. வள்ளலார் அவர்கள் சத்திய தர்மசாலையில் மக்களுக்கு பசிப்பினியை போக்க அடுப்பு ஒன்றை எங்கு மூட்டினார்? ஆப்ஷன்ஸ்: வடலூர், கடலூர், மருதவூர், மருதூர். இந்த கேள்விக்கான சரியான பதில் வடலூர். வள்ளலார் அவர்கள் முதல் 5 திருமுறைகள் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1837 ஆண்டு, 1888 ஆண்டு, 1874 ஆண்டு, 1867 ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1867 ஆண்டு.